டிசம்பர் 4ஆம் தேதி. இன்னைக்கு இந்தியாவுடைய கடற்படை தினம். இந்த நாள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளா கருதுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு நடந்த ஆப்பரேஷன் ட்ரைட்டன், அதே மாதிரி ஆப்பரேஷன் பைத்தன். இந்த 2 ஆப்பரேஷன்களும் பாகிஸ்தான்ல முன்னெடுத்ததுனால, இன்றைய நாள் இந்தியாவுடைய கடற்படை தினம் மட்டுமல்லாமல், இந்திய வரலாற்று சரித்திரத்திலே மிக முக்கியமான நாளா கருதப்படுது. சோ இன்னைக்கு இந்தியாவினுடைய கடற்படை தினம் கொண்டாடப்படுறதுல முக்கியத்துவம் வாய்ந்த 2 ஆபரேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. ஆபரேஷன் ட்ரையண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல, இந்தியா இப்படியாப்பட்ட ஒரு ஆபரேஷனை நடத்துறதுக்கு காரணமா இருந்தது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸால நடத்தப்பட்ட ஆபரேஷன் சங்கிஸ்கான். இந்த ஆபரேஷன் சங்கிஸ்கான்னால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் ஒரு வலுவான போராக மாறுனுச்சு. இந்த போர் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல பாகிஸ்தான் வந்து 2 பாகிஸ்தான்களா பிரிவடைந்து காணப்பட்டுச்சு. ஒண்ணு வெஸ்ட் பாகிஸ்தான், இன்னொன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் உள்ளுக்கு சில கிளர்ச்சிகள் நடந்துச்சு. சோ அத பத்தி பேசணும்னா தனியா ஒரு வீடியோவே போடணும். ஏன்னா அந்த பாகிஸ்தான் தான் இப்போ பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரம் அடைஞ்ச நாடா காணப்படுது. அதாவது அந்த காலப்பகுதியில் ஈஸ்ட் பாகிஸ்தான் உள்ளுக்கு நடந்த கலவரம்னால உள்ளுக்குள்ளேயே கிளர்ச்சிகள் நடந்துச்சு. இந்த கிளர்ச்சியை அடக்குறதுக்காக வெஸ்ட் பாகிஸ்தான்ல உள்ள ஆர்மி ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தாங்க. அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் இந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இடையில நடந்த யுத்தம் வந்து வலுவா இருந்துச்சு. அந்த யுத்தத்தை வந்து வலுவடைறதுக்கான காரணமா இருந்தது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு கோபம் ஒண்ணு இருந்துச்சு. அதனால கோபம் அடைந்த பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆபரேஷன் சங்கிஸ்கான்னு சொல்ற ஒரு ஆபரேஷனை திட்டமிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 1971ஆம் ஆண்டு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. அமிர்தசரஸ், அம்பாலா, ஆக்ரா, அவந்திப்பூர், பிகானேர், ஹல்வாரா, ஜோத்பூர், ஜெய்சால்மர், பதன்கோட், புச், ஸ்ரீநகர் இதுல தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்த அதே நேரத்துல உத்தரலாய், அமிர்தசரஸ், அதே மாதிரி பருத்திக்கோட்டில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தாக்குறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. இதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, 51 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து இந்தியா உள்ளுக்கு அனுப்புனாங்க. சோ இந்தியாவுக்கு அனுப்புனதுக்கு பிறகு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினாலும் கூட எந்த ஒரு சேதமுமே இந்திய நாட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி அவங்களால தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவுடைய 1971ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பெஸ்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 4 விமானங்கள் பாகிஸ்தானுடைய 4 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஆனா அவங்க வந்த தாக்குதலை வந்து முறையா 100% பெர்ஃபெக்ட்டா அடிச்சுட்டு போக முடியல. இருந்தாலும் இந்திய நாட்டோட எல்லைக்குள்ள வந்து இந்திய நாட்டின் மீது ஒரு தாக்குதலை நடத்திட்டு போனதுனால அப்போது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி முப்படைகளுக்கும் ஒரு அறிவித்தல் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுதான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தின பாகிஸ்தானை தாக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு தான். அந்த உத்தரவை பிறப்பிச்ச உடனேயே முப்படைகளும் தீவிரமா தயார் நிலையில இருந்தாங்க பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறதுக்கு. அதுவும் எப்படி போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த தளபதியை தெரிவு செஞ்சாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிபி யாதவ் அப்படிங்கிற இந்தியாவினுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் தளபதி. இவரோட திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு முதல் நாள் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்படி இந்தியாவுக்கு தாக்குதல் நடத்திட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கு நுழைஞ்சு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி அங்க தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி ஏர்ஃபோர்ஸஸ தாக்குறது அவங்களுடைய நோக்கம் இல்ல. மாறா அவங்க மைன்ஸை தாண்டி நேவியை அட்டாக் பண்றது தான் உங்களுடைய பிளானா இருந்துச்சு. இதுக்காக கராச்சியில இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நேவி சிஸ்டத்தை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சுக்கிட்டு பிபி யாதவ் ஒரு திட்டம் ஒண்ணு போடுறாரு. 1971ஆம் ஆண்டு காலப்பகுதியில ரஷ்யா உள்ளுக்கு போயிட்டு பயிற்சி எடுத்துட்டு வந்த நேவில உள்ள வீரர்களை வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை சரியா வகுக்கிறாரு. P-50 மிசைல்ஸை வச்சுக்கிட்டு 40 knots ஸ்பீட்ல போகக்கூடிய
ஓஎஸ்ஏ கிளாஸ் மிசைல்ஸ் போர்டை வந்து அவர் வந்து தயார் பண்றாரு இந்த தாக்குதலுக்காக. டிசம்பர் 4ஆம் தேதி நைட் அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அனைத்து திட்டங்களையும் வகுக்குறாங்க. ஏன் ரஷ்யாவுல பயிற்சி பெற்ற அந்த வீரர்களை இது உள்ளுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுல பயிற்சி செஞ்ச வீரர்கள் அந்த டெக்னாலஜி எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜ்ல பரிமாற்றம் செஞ்சு கொண்டாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்கள பயன்படுத்தி ரஷ்யன் லாங்குவேஜ்லயே இந்த ஆபரேஷனை திட்டமிட்டிருக்காங்க. சோ பாகிஸ்தான் ஆர்மியால அவங்களோட கம்யூனிகேஷனை கண்டுபிடிச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. காரணம் லாங்குவேஜ் ரஷ்யன்ல இருந்தது தான். சோ இத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த திட்டத்தினூடாக அவங்க பாகிஸ்தான் கடற்பரப்பு உள்ளுக்கு போறாங்க. முதலாவது தாக்குதல் இரவு 10:45க்கு நடக்குது. பாகிஸ்தானோட பிஎன்எஸ் கைபர் டெஸ்ட்ராயரை முதலாவதா தாக்கி அழிக்கிறாங்க. அவங்க ரேடார் உள்ளுக்கு பாகிஸ்தான் ரேடார் உள்ளுக்கு போனதுமே முதலாவது அவங்களுடைய அதாவது இந்தியன் நேவியுடைய ரேடார் உள்ளுக்கு வர்றது பிஎன்எஸ் கைபர் டெஸ்ட்ராயர் தான். சோ முதலாவதா அதை தாக்கி அழிக்கிறாங்க. முதலாவது மிசைல் லான்ச் பண்ண உடனே அவங்க தாக்குதலுக்கு உட்படுறாங்க. பிஎன்எஸ் கைபரோட கேப்டன் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. எங்க மேல ஒரு மிசைல் வந்து விழுந்திருக்கு. அது இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. தவறான ஒரு செய்திய அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அங்க ஏர்ஃபோர்ஸ் வந்து தாக்குதல் நடத்தல. மாறா நேவி தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கால அவகாசம் எடுக்கிறதுக்குள்ள அடுத்த மிசைல்ஸும் வந்து தாக்கி பிஎன்எஸ் கைபரை வந்து நீருளுக்கு மூழ்கடிக்க செய்யுது. இந்த தாக்குதலோட முன்னேறி போகும்போது எம்பி வீனஸ் சேலஞ்சர் அப்படிங்கிற கார்கோ ஷிப் ஒண்ணு வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வெடி மருந்துகளை கொண்டுகிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அது உள்ளுக்கு நிறைய ஆயுதங்களும் இருந்துச்சு. இந்த கார்கோ ஷிப்பை நம்மளுடைய நேவி அடுத்ததா அடிச்சு வீழ்த்தினாங்க. தொடர்ச்சியா இந்திய நேவி பாகிஸ்தான் உள்ளுக்கு போகும்போது அடுத்ததா 3வது தாக்குதல். இந்த 3வது தாக்குதல் பிஎன்எஸ் முஹாஃபிஸ் அப்படிங்கிற மைன் ஸ்வீப்பர். இந்த மைன் ஸ்வீப்பரை தாக்குனதுக்கு பிறகு பாகிஸ்தானோட நேவி ரொம்பவும் அலர்ட்டா இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களால அவங்களுடைய கராச்சி ஹார்பரை பாதுகாக்க முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கராச்சியில இருக்கக்கூடிய எண்ணெய் சேகரிப்பு தொட்டிகளை அடிச்சு துவம்சம் பண்றாங்க. முதலாவதா ஆரம்பத்துல அந்த கரையோரங்கள்ல இருக்கக்கூடிய 2 டேங்க தான் அடிச்சாங்க. பக்கத்துல இருக்க எல்லா டேங்குக்குமே அந்த நெருப்பு பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெய் கிடங்குல பரவுன தீயை அணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் போனுச்சு. நம்மளுடைய ராணுவம் போன வேலையை 100% சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு சிங்கிள் கேஷுவாலிட்டியா நாடு திரும்புறாங்க. இதுக்கு பதில் தாக்குதல் கட்டாயம் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்துச்சு இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் எதிர்பார்த்த மாதிரியே பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹோகா போர்ட் மேல ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இந்த தாக்குதலை ஏற்கனவே இந்திய ராணுவம் கணிச்சிருந்தாங்க. அதனால ஹோகா போர்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களையுமே வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. இதனால தாக்குதல்ல எந்த ஒரு கப்பல்களுக்குமே பாதிப்பு ஏற்படல. இதனால திரும்பவும் கோபம் அடைஞ்ச இந்திய ராணுவம் அடுத்த ஆபரேஷன் ஒண்ணு பிளான் பண்றாங்க. அதுதான் ஆபரேஷன் பைத்தன். இந்த ஆபரேஷன் பைத்தனோட பிளான் என்னன்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு மேல இருக்கக்கூடிய சர்வதேச கடற்பரப்புகள்ல நேவல் பிளாக் கேட்டை போட்டு இந்தியாவை தாண்டி அதாவது இந்திய ராணுவத்திற்கிட்ட அனுமதி எடுக்காம பாகிஸ்தானுக்கு எந்த கப்பல்களும் உள்நுழையவும் முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து எந்த கப்பல்களும் வெளியேறவும் முடியாது. இந்த ஒரு திட்டத்தோட தான் பாகிஸ்தான் கடற்பரப்பு உள்ளுக்கு இந்தியாவோட நேவி உள்ளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில ஐஎன்எஸ் வீனாஸ், பிஎன்எஸ் டாக், எஸ்எஸ் கல்ஸ்டார் இந்த 3 கப்பல்களையும் தாக்குனதுக்கு பிறகு ஏற்கனவே திட்டமிட்டபடி கராச்சியில இருக்கக்கூடிய மீதமா இருக்கும் எண்ணெய் சேகரிப்பு தொட்டிகளையும் மிசைல்ஸ் போட்டு ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்றாங்க. இதனால கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்கா டாலர் வரைக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இதற்கு பிறகு இந்திய நேவி 3 சோன்ஸ் இந்திய கடற்பரப்புகள்ல நிறுவனாங்க. வெஸ்ட் சோன், ஈஸ்ட் சோன், அதே மாதிரி சவுத் சோன் சொல்லிட்டு 3 சோன்கள் மூலமா இந்திய கடற்பரப்பை மிகவும் வலுவான ஒரு கடற்பரப்பா மாத்தினாங்க. இந்த யுத்தத்துல பங்கெடுத்துக்கிட்ட எல்லா ராணுவ வீரர்களுக்கும் மகாவீர், வீர் சக்ரா போன்ற விருதுகளை வழங்கி இந்திரா காந்தி அவர்கள் கௌரவிச்சாங்க. சோ இந்த தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது. மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சனா.